Hello everyone. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டேட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு, ஸோ என்ன ரேங்க்ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த டேட்டா நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டோம். பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் லாஸ்ட் ரவுண்டில் எங்கே கட் ஆயிருக்குது இல்லை க்ளோஸ் ஆயிருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் ஆல் இண்டியாவில் போயிருப்பாங்க. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி தட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு போயிருப்பாங்க. சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அது எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில காலேஜஸ்ல சீட் வேகன்சி வரும். அது நம்மளுக்கு ரவுண்ட் 2ல தெரியும். அப்போ ரவுண்ட் 1ல உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதே காலேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 2க்கு நீங்க எந்த காலேஜ் எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் த கட் ஆஃப் நான் சொல்றேன். ஓகேவா? நல்லா பாருங்க, ஓசி கேட்டகிரிக்கு 70 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஓசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 70 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ஓசி கேட்டகிரி 70 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னா 70 ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வச்சு தான் போறது கிடையாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆல் இண்டியா கோட்டால போறவங்க இருப்பாங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ஆப்ட் பண்றாங்கன்னா இங்கே உங்களுக்கு வேகன்சி வரும். அப்போ உங்களுக்கு சரியா லெட் மீ சே உங்களோட ரேங்க் 75, அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு ஸ்டான்லி காலேஜ்ல சீட் கொடுத்துருப்பாங்க. ரீஅலாட்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எம்சிசிக்கு ட்ரை பண்ணுங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் யூ மே கெட் சீட் இன் தட் காலேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாங்க எல்லா காலேஜ்க்குமே டேட்டா நாங்க கொடுத்துடுறோம் உங்களுக்கு. அந்த டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பிசி கேட்டகிரிக்கு 168ல க்ளோஸ் ஆயிருக்கு, பிசிஎம்க்கு 183ல, எம்பிசிக்கு 256ல, எஸ்சிக்கு 926ல, எஸ்சிஏ 2184 அண்ட் எஸ்டி கேட்டகிரிக்கு 1247ல க்ளோஸ் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான். ஓகேங்களா? இப்போ ஸ்டான்லிக்கு பார்த்தீங்கன்னா 248ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் உங்க ரேங்க் 250 இருக்குன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா என்ன பண்ணலாம், நீங்க ஸ்டான்லில எய்ம் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு கீழ்பாக்ல கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டான்லி காலேஜ்க்கு எய்ம் பண்ணுங்க. அண்ட் தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் உங்களுக்கு ஸ்டான்லி காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ்க்கு போ. சரியா? அந்த காலேஜ்ல அட்மிஷன் எடுத்துக்கோ. எடுத்ததுக்கு அப்புறம் செகண்ட் காலேஜ் ரீஅலாட்மெண்ட் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தயவு செய்து எனக்கு கண்டிப்பா அடுத்த லெவல்ல காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உட்காந்துராதீங்க. ஓகேங்களா? தயவு செய்து இதை பண்ணாதீங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் சீட் செக்யூர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீஅலாட்மெண்ட் போங்க. ரவுண்ட் 2ல ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும் நம்மளுக்கு. டோன்ட் வரி ஃபார் தட். ஸோ பிசி கேட்டகிரி ரேங்க் 358ல, பிசிஎம் 400ல, எம்பிசி 426ல, எஸ்சி கேட்டகிரி 1811, எஸ்சிஏ 4949 அண்ட் எஸ்டி கேட்டகிரி 1627. இந்த ரேங்க்ல தான் சார் இந்த காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லாம் எந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆகுது அது நான் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்றேன், ரவுண்ட் 2ன்னு சொல்லி இங்கே போட்டுறேன். அடுத்த ரவுண்ட் 3, ரவுண்ட் 4. ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல இந்த காலேஜஸ் கிடையாது. ரவுண்ட் 2ஓட இந்த காலேஜ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா? டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 416, பிசிக்கு 500, பிசிஎம்க்கு 524, எம்பிசிக்கு 615, எஸ்சிக்கு 212, எஸ்சிஏக்கு 212 சொல்லிட்டேன், 2412, எஸ்சிஏக்கு 6402, அடுத்து எஸ்டிக்கு 4032. இதான் க்ளோசிங் ரேங்க். சரிங்களா? மதுரை மெடிக்கல் காலேஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 524, பிசிக்கு 723, பிசிஎம்க்கு 949. எனக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு வார்த்தை தெரியலன்னா மன்னிச்சிரு. சரியா? எம்பிசிக்கு 400 ஏன் சொல்ற, 937, எஸ்சிக்கு 3877, எஸ்சிஏக்கு 7012, எஸ்டி கேட்டகிரிக்கு 8728 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் இந்த பர்டிகுலர் கேஸ்ல எஸ்சிஏக்கு சீக்கிரமா க்ளோஸ் ஆயிருக்குது. ஏன்னா எஸ்சிஏக்கு சீட் பார்த்தீங்கன்னா 1 or 2 தான் இருக்கும். ஸோ அந்த சீட் அலர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? நார்மலா பார்த்தீங்கன்னா எஸ்டி நிறைய மார்க் எடுத்தா தான் சார் கிடைக்கும் கம்பேர் டு எஸ்சிஏ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்சி அதிகமான மார்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அப்பப்போ இந்த மாதிரி மேலே கீழே தான் போக தான் செய்யும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் ஒமண்டூர். ஓகேவா? ஓசிக்கு 581, பிசிக்கு 743, பிசிஎம்க்கு 853, எம்பிசிக்கு 863, 53, 63. ஸோ ஜஸ்ட் 1 மார்க் தான் சார் டிஃபரன்ஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால பார்த்துக்கோங்க.
ஏன்னா ஒரு மார்க்கில் பார்த்தோன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் 20 ஸ்டூடெண்ட்ஸ் 30 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. ஓகே, ரீஅலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் உங்கள் இது பார்த்துக்கோங்க. எஸ்சிக்கு 3779, எஸ்சிஏக்கு 8672. ஸோ இங்கே பாரு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் எடுத்துருந்தா கிடைச்சிருக்குது சரிங்களா. பட் எஸ்சிஏக்கு இதில் கம்மியாக இருக்குது. பட் லாஸ்ட் காலேஜில் பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன நடந்திருக்கும், எஸ்சிஏ கேட்டகிரியில் நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் மதுரைக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் அவன் மதுரை ப்ரிஃபர் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அதனால் அவங்களுக்கு அங்கே கிடைச்சிருக்குது. எஸ்டி கேட்டகிரிக்கு 6609 மார்க்கு சரிங்களா. 9 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ரேங்க் என்னவோ பேஸ்ட் ஆன் யுவர் ரேங்க் நீங்கள் என்ன பண்ணுங்க, மேலே இருக்க காலேஜ்க்கு அப்ளை பண்ணுங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பாருங்க சரியா. ஸோ டேட்டா இருக்கு பாரு, ஓசிக்கு 633, பிசிக்கு 811, பிசிஎம்க்கு 1105, எம்பிசிக்கு பாரு நல்லா பாரு, எம்பிசிக்கு பிசிஎம் விட சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இது எல்லாமே பார்த்தோன்னா ரேங்கிங், ப்ராபபிலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எல்லாமே இருக்கும். எஸ்சிக்கு 4147, எஸ்சிஏக்கு 7680, எஸ்டிக்கு 5183. ஓகேங்களா. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் சரிங்களா. செங்கல்பட்டு எங்கன்னா சென்னைக்கு மிக அருகில். ஓசிக்கு 822, பிசிக்கு 1026, பிசிஎம்க்கு 1372, எம்பிசிக்கு 1206, எஸ்சிக்கு 4599, எஸ்சிஏக்கு 9359 அண்ட் எஸ்டிக்கு 7919. இந்த ரேங்க்ல தான் சார் க்ளோஸ் ஆயிருக்குது சரிங்களா. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஆக்சுவலாக யாரோ என்கிட்ட கேட்டாங்க. ஓகேங்களா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்துக்கோ சரிங்களா. சீனியர்ஸ் எப்படி இருக்காங்க, பேஷண்ட் இன்ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீ உன் காலேஜ் சூஸ் பண்ணு. அங்கே வந்து பிஜி கோர்ஸ் இருக்கா இதெல்லாமே பார்த்துக்கோ, இதை பேஸ் பண்ணி நீ எடு சரிங்களா. ஓசிக்கு 848, பிசிக்கு 1045, பிசிஎம்க்கு 1507, எம்பிசி பாரு அதை விட அதிகமான மார்க்கில் க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. 1201, எஸ்சிக்கு 4824, எஸ்சிஏக்கு 93982, எஸ்டிக்கு 8122. ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா மோகன் குமரன் சரிங்களா. ஓசி கேட்டகிரி 921, பிசிக்கு 1106, பிசிஎம்க்கு 1480, எம்பிசிக்கு 1345, எஸ்சிக்கு 5154, எஸ்சிஏக்கு 8976 அண்ட் எஸ்டி கேட்டகிரிக்கு 8620. நம்ம கோயம்புத்தூர்ல இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகிரிக்கு 918, பிசிக்கு 1256, பிசிஎம்க்கு 1406, எம்பிசிக்கு 1553, எஸ்சி கேட்டகிரிக்கு 5752, எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 9608, எஸ்டி கேட்டகிரி தேடி பார்த்து எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா, ஒருவேளை நான் அதை மிஸ் பண்ணிட்டேனா இல்லை அவங்க யாருக்குமே அலாட் பண்ணலையே, அந்த காலேஜ் எஸ்டி கேட்டகிரி சீட் இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நான் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா, இல்லை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேபிஏ விஸ்வநாத் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓசி கேட்டகிரி 1049, பிசி 1295, பிசிஎம் 1695, எம்பிசி 1536, எஸ்சி கேட்டகிரிக்கு 5615, எஸ்சிஏ 1032, எஸ்டி கேட்டகிரி 9144. ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இது கொடுத்துருப்பாங்க எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் சீட் அலாட்மெண்ட் தான் சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்போ எத்தனை சீட் வேகன்சி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க, ரீஅலாட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரீஅலாட்மெண்ட். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ காலேஜ் முடிஞ்சிருக்கு, ஸோ 8 காலேஜஸ் முடிஞ்சிருக்கா. நம்ம வந்து திருநெல்வேலி வேலூர் சேர்த்து 10 காலேஜ் இல்லை 9 காலேஜ் முடிச்சிருவோம். 9 காலேஜை 4 வீடியோ போட்டுருவோம் சரிங்களா. ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் பார்த்தோன்னா ஓசி கேட்டகிரியில் 950 க்ளோஸ் ஆயிருக்கு, பிசியில் 1404, பிசிஎம்ல 1875, எம்பிசியில் 1830, எஸ்சி கேட்டகிரியில் 5987, எஸ்சிஏல 12003, எஸ்டி கேட்டகிரி 12223. இந்த ரேங்க்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது சரிங்களா. ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் சார், அடுத்து இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. நீங்கள் தயவுசெய்து பேஸ்ட் ஆன் தேட் சரிங்களா, பேஸ்ட் ஆன் த டேட்டா நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு பாருங்கள், நீங்கள் எந்த காலேஜ்க்கு எய்ம் பண்ணுறீங்கிறது கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் அண்ட் ப்ராபபிலிட்டி என்ன, ஏன்னா எல்லாமே ப்ராபபிலிட்டி கேம் தான். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா மேலே இருக்கவன் அவன் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான், நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது மேலே இருக்க சீட் சரிங்களா. ஸோ மேலே இருக்கவன் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருக்கலாம், மேலே இருக்கவன் அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னு மாறி இருக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் கேட்டகிரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மாறி இருக்கணும். யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ மேலே ஒரு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எஸ்சிஏக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அப்போ அந்த எஸ்சிஏ கேட்டகிரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேற எங்கேயாச்சும் போனால் தான் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்கும். எஸ்சிஏல இருக்க பையன் அங்கே உட்காந்துட்டு நம்மளுக்கு சீட் கிடைக்காது. ஸோ இது எல்லாம் இருக்குது. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி தான். ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன, அவனுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா அவன் அங்கேயே இருக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவான். அதுக்கு மேலே ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சாலும் அவன் போக மாட்டேன்னு சொல்லிடுவான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜ்க்கு உங்களுக்கு டேட்டா சீக்கிரமாக வேணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொடுத்துருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.